தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறுவுலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44வது இறைவார்த்தை. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை குறித்து இந்த மாதம் முழுவதுமாக நாம் தியானிக்கிறோம். இரத்தம் ஏற்கனவே சாதித்ததை கவனிப்பதன் மூலம் நமது விசுவாசம் பலப்படுத்தப்படலாம். வானகமும் நரகமும் அதற்கு சாட்சி பகர்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அளவிட முடியாத நிறைவில் நம்பிக்கை வைப்பதன் மூலம் விசுவாசம் வளரும் என்று நம் முன்னவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நாம் அந்த ஊற்றுக்குள் இன்னும் ஆழமாக பிரவேசிக்கும் போது அதன் சுத்திகரிக்கும், உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள வல்லமை இன்னும் ஆசீர்வாதமாக வெளிப்படும் என்று நாம் மனதார எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். குளிக்கும்போது நாம் தண்ணீருடன் மிகவும் நெருக்கமான உறவில் பிரவேசிக்கிறோம் என்றும் அதன் சுத்திகரிக்கும் விளைவுகளுக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம் என்றும் நாம் அறிவோம். இயேசுவின் இரத்தம் பாவத்திற்காகவும் அசுத்தத்திற்காகவும் திறக்கப்பட்ட ஊற்று என்று விவரிக்கப்படுகிறது. சக்கரியா புத்தகம் 13:1 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அது பரலோக ஆலயத்தின் வழியே பாய்கிறது. விசுவாசத்தினால் நான் இந்த பரலோக நீரோடையின் மிக நெருங்கிய தொடர்பில் என்னை வைத்துக் கொள்கிறேன். என்னை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அது என்னை மூடி என் வழியே செல்ல அனுமதிக்கிறேன். நான் அந்த ஊற்றில் நீராடுகிறேன். அது தனது சுத்திகரிக்கும் மற்றும் பலப்படுத்தும் வல்லமையை விலக்கிக் கொள்ள முடியாது. நான் எளிய விசுவாசத்துடன் காணப்படுபவற்றிலிருந்து விலகி இரட்சகரின் இரத்தத்தை குறிக்கும் அந்த ஆவிக்குரிய ஊற்றில் மூழ்க வேண்டும். அது தனது ஆசீர்வதிக்கப்பட்ட வல்லமையை என்னில் வெளிப்படுத்தும் என்ற உறுதியுடன் நான் அவற்றிற்குள்ளாக நுழைகிறேன். ஆகவே நாம் பிள்ளைக்குரிய விடாமுயற்சியுள்ள எதிர்பார்ப்புள்ள விசுவாசத்துடன் இரத்தத்தின் அற்புதமான வல்லமையின் பெருகி வரும் அனுபவத்திற்கு நமது ஆத்துமாக்களை திறப்போம் என்று இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்ற புத்தகத்தில் ஆண்ட்ரூ முரே என்கிற இறையியலாளர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இவருடைய சிந்தனைக்கு நாம் செவி கொடுத்து அந்த அன்பின் வெளிப்பாடாகிய திறக்கப்பட்ட ஊற்றாகிய இரத்தத்திலில் நம்மையும் ஒப்புக்கொடுத்து இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்களை மிகுந்த அன்பினால் நேசிக்கும் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நமது வலிமையாக கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இன்னிசை பாடுங்கள் என்ற திருப்பாடல் 81:1-2 வாசிப்பதைப் போல உம்மை எங்கள் முழு வலிமையோடும் ஆற்றலோடும் வாயார போற்றி மகிழ்வோடு துதிக்கின்றோம். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மையே சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகிறேன். நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம் என்று திருப்பாடல் 71:5-7
உடைய நாமல் வாசிக்கின்ற வார்த்தைகளால் எங்களோடு பேசுகின்றவரே, உம்மையே சார்ந்து வாழும் எங்களை வாழ்வித்து மகிமைப்படுத்தி அதனால் மகிழ்ந்து நிற்பவரே, உமக்கே என்றும் மகிமை உண்டாவதாக. வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய உற்ற துணையாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்மிடத்தில் எம் உள்ளத்தின் வேண்டுதல்களை தளராது நாங்கள் ஊற்றி கொண்டிருக்கிறோம். ஆகார் என்ற அடிமையின் கண்ணீரை கண்டு அவருடைய அவமானங்களை மாற்றியவரே, இன்று பல்வேறு அடிமைத்தனங்களில் சிக்கி தவிக்கும் எம்முடைய அன்பு குழந்தைகளின் நிலையை இன்று ஆசீராக மாற்றுவீராக. கடன் தொல்லையினால் சாவின் விளிம்பில் நின்ற இறைவாக்கினுடைய குடும்பத்தை வாழ வைத்த உமது வல்லன்மையால் இன்று எங்களுடைய தரித்திரங்களையும் கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவீராக. தடைபட்டிருக்கிற சுப காரியங்களையும் இன்னும் மக்களுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் நீர் உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்று எங்களுடைய பயணங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்பு, புதிய முயற்சிகள் சகலத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் செய்யும் தொழிலிலும் நடைபெறுகிற அனைத்து காரியங்களிலும் வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.